அதென்னடா மில்க் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் பெரும்பாலும் பிரச்சனை தான். மில்கை பற்றி பேசும்போது இந்தியா வந்து உலகத்தோட லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர். எந்தெந்த நாடு எவ்வளவு மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இந்தியா தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து நிற்குது அந்த மில்க் ப்ரொடியூசிங் கேட்டகரியில். நம்பர் 1 ப்ரொடியூசராக இருக்கும் பட்சத்திலும் போன 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை கிரைசிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. இதுக்கு சம்மந்தப்பட்டு ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் ரீசெண்டாக நடந்த கமிட்டி மீட்டிங்கில் பேசும்போது கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா நாட்டில் நடக்கும் ஹை இன்ஃப்ளேஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து பாலோட விலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால் பேக்கெட்டோட விலையை பற்றி பேசும்போது சமீப காலமா பாலோட விலை அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. அதன் காரணமா இம்போர்ட்டும் அதிகமாகுது. பேசிக்காவே இந்த பாலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து எக்கனாமிக் இஷ்யூ, அதாவது பொருளாதார பிரச்சனை. அதே சமயம் இந்த இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூவா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் பால் வந்து விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்டது, சிட்டியை விட வில்லேஜுக்கு அதிகமாக சம்பந்தப்பட்டது. ஸோ பொருளாதார இஷ்யூவோட சேர்த்து பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த 2 லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 to 6% இன்ஃப்ளேஷன் இருக்கலாம்னா ஆர்பிஐ இந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தாண்டி போகும்போது தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அதுதான் ஹை இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த கேட்டகரிஸ்ல இந்த மில்க் ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த 6% தாண்டி 10% கிட்ட டச் ஆகுது. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இந்த மில்க் கூட ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் கேட்டகரியில் பார்த்தா அது கூட 6% கிட்ட டச் ஆக தான் செய்யுது. நாட்டில் பால் பிரச்சனை இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணம் அந்த மில்க் எக்கனாமி, அந்த கவ் எக்கனாமிக்கு 2 மேஜர் ரீசன் சொல்லப்படுது. ஒன்று வந்து 2020ல வந்த கோவிட் பேண்டமிக் அண்ட் இன்னொன்று வந்து போன 6 மந்த்ஸா கேட்டில்ஸ்ல வந்துகிட்டு இருக்கும் சில வியாதிகள். ஸோ முதல்ல கோவிட் பேண்டமிக்கை பற்றி பார்த்தோம்னா லாக்டவுன்ஸ் வந்த சமயத்தில் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடி வச்சுட்டாங்க. வெட்டிங் மஹால் எல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாலுக்கு தேவையான அந்த டிமாண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டிமாண்ட் இல்லாத போது காசு கொடுத்து வாங்க வேண்டியவங்க அதை காசு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்கி விற்கணும்னா அதை வாங்க ஆள் கிடையாது. எல்லாருமே லாக்டவுன்ல பிசினஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு வீட்டில் இருந்தா அந்த மில்கை யார் வாங்கிப்பாங்க? டிமாண்ட் கம்மினா பாலை எப்படி காசு கொடுத்து வாங்குவாங்க? ஸோ இப்படி வாங்காம போனதுல என்னாச்சு, இதோட பாதிப்பு மாட்டை வளர்க்கறவங்களை போய் தாக்குது. எதிர்பார்த்த பணம் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களால எப்படி அந்த மாடுகளை மெயின்டைன் பண்ண முடியும்? அதுக்கு தேவையான ஃபுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் மில்க் சேல்ஸ் ஆகி பணம் வந்தா தானே செய்ய முடியும். சேல்ஸ் ஆகல, காசு வரலன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால அந்த ஷார்டேஜ் ஆஃப் கேஷால அந்த காவ்ஸுக்கும் கவுஸுக்கும் கொடுக்க வேண்டிய ஃபீடிங் கம்மி ஆயிடுச்சு. அதாவது அண்டர் ஃபெட் பண்ணப்படுது. ஜென்ரலா கொடுக்க வேண்டிய ஃபீடிங்கை கொடுக்காம கம்மியா கொடுத்தாங்க. பிகாஸ் விவசாயிக்கு இன்கம் வந்தா தானே செய்ய முடியும். இன்கமே இல்லாம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ இந்த கதையெல்லாம் 2020 and 21ல நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து 2022 and 23ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் எல்லாம் கம்மியாகி அந்த கடைகள் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், வெட்டிங் ஹால்ஸ் இதெல்லாமே நடைமுறைக்கு வந்துடுச்சு. ஆனா இப்படி ஒன்னா ஓபன் பண்ணதுல என்னாச்சு, சுத்தமா இல்லாம போன டிமாண்ட் மொத்தமா டபுள் ஆயிடுச்சு. அந்த டிமாண்ட் பயங்கர இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அவ்வளோ டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை பண்ண முடியாம போயிடுச்சு. அண்டு உலகம் முழுக்க எவ்வளவு மில்க் ப்ரொடக்ஷன் நடக்குதோ அதுல 22 to 24% மில்க் ப்ரொடக்ஷன் இந்தியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடா கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் நம்பர் 1 பொசிஷன்ல நிக்குது. வருஷம் அந்த மில்க் சப்ளையோட வளர்ச்சி 6% அதிகமாகிட்டே வந்தது. 2013-14ல இருந்து 2019-20 வரைக்கும் 138 மில்லியன் டன்ஸ்ல இருந்து 198 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் மில்க் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அதாவது இயர் பை இயர் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து 6% அதிகமாகிட்டே வந்தது. அந்த இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பால் விலை வந்து 3% அதிகமாகிட்டே வந்தது. ஸோ இது வந்து அந்த கோவிட் பேண்டமிக்கு முன்னாடி டேட்டா. 2020-21 மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208 மில்லியன் டன்ஸ். 2021-22 மில்க் ப்ரொடக்ஷன் 221 மில்லியன் டன்ஸ். அண்ட் 2022-23 மில்க் ப்ரொடக்ஷன் வந்து 223 மில்லியன் டன்ஸ். அங்க 221, இங்க 223, ஒன்றும் எக்கச்சக்கமான வித்தியாசம் இல்ல. ஸோ மில்கோட ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு கம்மியாகிட்டே வந்ததுன்னு இந்த டேட்டா வச்சு நாம விளங்கிக்கலாம். ஸோ இந்த சில வருஷங்கள்ல அந்த சப்ளை அதிகமாகல, ஆனா டிமாண்ட் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது இந்த மில்க் எக்கனாமிக்கு 2 மேஜர் ரீசன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னு வந்து கோவிட் பேண்டமிக், அதை பத்தி பார்த்தாச்சு. இன்னொன்று வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ். 2022ஓட கடைசி மாசங்கள்ல லம்பி ஸ்கின் டிசீஸ் சொல்லிட்டு ஒன்று வர ஆரம்பிச்சது. அது வந்து இந்த கேட்டில்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதாவது இந்த கவுஸ், பஃபலோஸ் அதோட உடம்புல எல்லாம் கொப்பளம் போல வந்தது. இங்கிலீஷ்ல அது பிளிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த லம்பி ஸ்கின் டிசீஸால பாதிக்கப்பட்ட டைம்ல மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டிசீஸாலேயே கிட்டத்தட்ட 1,80,000 கேட்டில்ஸ் இறந்து போச்சான். ஸோ முதல்லயே அந்த டிசீஸ் வந்ததுல ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு. இதுல அவ்வளோ கேட்டில்ஸ் இறந்து போயிடுச்சு. அண்ட் அதோட சேர்ந்து கோவிட் பேண்டமிக்னால மில்க் ப்ரொடக்ஷனும் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மில்க் ப்ரொடக்ஷன்ல பயங்கர வீழ்ச்சியை உண்டாக்கிடுச்சு. சடனா டிமாண்ட் ஜாஸ்தியாகி சப்ளை கம்மியாகும் போது பிரைஸ் எல்லாம் செம்மையா அதிகமாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மில்க் வந்து கண்டிப்பா அத்தியாவசியமான ப்ராடக்ட். மில்க் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுமே தவிர கம்மியாகாது. டிமாண்ட் அதிகமாக சப்ளையும் அதுக்கு ஈக்குவல் ஆகணும். டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கிடைக்காம போச்சுன்னா அப்போதான் இந்த
அந்த பால் விலை அதிகமாகும் சுச்சுவேஷன் எல்லாம் வந்துடும். இப்போ நமக்கு தோணும் சப்ளை கம்மியானதால தானே பிரைஸ் அதிகமாகுது, ஸோ சப்ளை அதிகமாக்கலாமே அப்படின்னு. ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து பால் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் ஒன்றும் கிடையாது. நினைச்ச உடனே மாட்டால பாலை கொடுக்க முடியாது. அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு அது முதல்ல வரணும். அதுக்கு 15 to 18 months ஆகும். அதுக்கு அடுத்து ஜெஸ்டேஷன் பீரியட் 9 to 10 months எடுக்கும். அதுக்கு அடுத்து தான் குட்டியே போடும். அந்த டைம்ல தான் கவ்வால மில்கையே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் அது கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட சில பயாலஜிக்கல் ரீசன்ஸால மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஆகும், பட் அதுக்கு டைம் எடுக்கும். மில்க் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவையான ப்ராடக்ட். ஸோ அந்த மில்க்குக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா கண்டிப்பா அதோட இம்பாக்ட் எல்லா கேட்டகரி மக்கள்கிட்டயும் கொண்டு போகும். 2019 வரைக்கும் பாலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த மேஜர் இஷ்யூவும் ஆகல. அதுக்கு அடுத்து வந்த கோவிட் பேண்டமிக், லம்பி ஸ்கின் டிசீஸ், இந்த 2 மேஜர் இஷ்யூவால தான் டிமாண்ட்லயும் சப்ளையும் பயங்கர சேஞ்சஸை கொண்டு வந்துடுச்சு. ஸோ இதுதான் மில்க்குக்கு சம்பந்தப்பட்ட நடக்கும் இஷ்யூ. இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பேஸ்டு வீடியோ தான். நாட்டில் பாலுக்கு சம்பந்தப்பட்ட நடக்கும் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். கண்டிப்பா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.